Hello friends, welcome back to our channel Legendary Tamilan. இன்னைக்கு நம்ம வீடியோல போதிதர்மனை பத்தி தாங்க பார்க்க போறோம். போதிதர்மன்னு சொன்னதும் உங்களுக்கு ஞாபகத்துல வருது ஏழாம் அறிவு படம் தாங்க. ஏழாம் அறிவு படத்துல போதிதர்மனை பத்தி சொல்லிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் ஜஸ்ட் ஃபிலிமுக்காக ஏற்படுத்தின ஒரு கதை. ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஃபுல் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் போதிதர்மன். அவரோட ரியல் லைஃப்ல பத்தி தான் பார்க்க போறோம். அவர் என்னென்ன பண்ணாரு, என்னென்ன சாகசம் பண்ணாருங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் பிகின். நியர்லி 5th செஞ்சுரியில், அதாவது 1500 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த கந்தவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னனுக்கு 3வது மகனாக பிறந்தவர் தாங்க த ஃபாதர் ஆஃப் கும்ஃபு அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுகின்ற போதிதர்மன். இவருக்கு புத்தவர்மன் அப்படிங்கிற இயற்பெயர் இருக்கிறதாகவும் நிறைய குறிப்புகள் சொல்லுகிறது. போதிதர்மனுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய புத்த மதத்தின் மீது ஈர்ப்புகள் இருந்தது. போதிதர்மனுக்கு ஒரு புத்த துறவியாக ஆகணுங்கிறதுல நிறைய விருப்பம் இருந்தது. அந்த விருப்பத்தை தன்னோட அப்பாட்ட போய் சொல்லும்போது கந்தவர்மன் ரொம்ப சோகத்துக்கு ஆளாயிடுறாரு. பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தோட இளவரசன் நீ புத்த துறவியாகி மரணத்தை தேடி செல்லதான் வேண்டுமா அப்படின்னு அவரோட அப்பா கேட்டார். போதிதர்மன், நான் மரணத்தை தேடி செல்லவில்லை தந்தையே, நான் மரணத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளதான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதோட அரண்மனையில் இருக்க எல்லாருக்கும் மரணம் ஒரு நாள் வந்து தானே ஆகும், எப்பயா இருந்தாலும் நம்ம சாக தானே போகிறோம் அப்படின்னு போதிதர்மன் ஒரு கொஷின் எழுப்பினார். கந்தவர்மன், உன் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை, ஆனால் நீ ஒரு உன்னத காரணத்திற்காக தான் நீ போக விரும்புகிற, அதனால் உன்னை ஆசீர்வதித்து அனுப்புறதை விட எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு கந்தவர்மன். மரணத்தை பற்றியும் மரணத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றியும் போதிதர்மனுக்கு இருந்த சந்தேகங்களை பீடத்தோட 27வது பிரதான குருவான பெண்ஞானி பிரகலதாரா தீர்த்து வைத்தாங்க. அதோடு சில காலம் கழித்து 28வது புத்த பீடத்தின் குருவாகவும் போதிதர்மன் ஆகிறாரு. 28வது குருவானதும் சைனாவுக்கு சென்று புத்த பணியாற்றுமாறு 27வது குருவான பிரகலதாரா சொன்னாங்க. அதை கேட்டு போதிதர்மனும் சைனாவுக்கு சென்றடைகிறாரு. சைனா சென்றதும் மற்ற துறவிகளை போல ஒரு கோயிலில் தங்காமல் அவர் தனியாக ஒரு மலை குகையை தேர்ந்தெடுத்து 9 ஆண்டுகள் தவம் செஞ்சார். 9 ஆண்டு தவத்திற்கு பிறகு தன்னை ஷாவ்லிங் டெம்பிளோட இணைச்சிக்கிட்டாரு. அங்கேயே புத்த மதத்தை பற்றி சீன மக்களுக்கு அதிகம் போதித்தார். அதோடு அவர் கற்று வைத்திருந்த மருத்துவம், கும்ஃபு, களரி, அடுத்தோர் மனதை கட்டுப்படுத்தும் வர்மக்கலை போன்ற அரிய கலைகளை கற்பித்தார். சீன மக்கள் போதிதர்மனின் உரையாடலை கேட்க மிகவும் ஆர்வம் கொண்டனர். பொதுவாக போதிதர்மன் உரையாடலில் மக்களை பார்த்து பேசாமல் சோற்றை பார்த்து தான் பேசுவார். அங்கிருக்கும் மக்களின் முகத்தை பார்த்து பேசாமல் அகத்தை பார்த்து பேசுவதற்கு சமம் என்று சொல்கிறார். சீனர்கள் போதிதர்மனுக்கு சீடனாக மிகவும் ஆர்வம் கொண்டனர். ஆனால் போதிதர்மனோ 9 ஆண்டுகள் கழித்தே அவரோட முதல் சீடனை கண்டறிந்தார். போதிதர்மன் சீனாவிலே 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்காருன்னு சொல்றார். இன்னைக்கு வரையும் சீன மக்களால் போதிதர்மன் டாமோ என்றே அழைக்கப்படுகிறார். போதிதர்மன் எப்படி இறந்தாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். போதிதர்மன் இறப்பில் மிகவும் நிறைய மர்மங்கள் இருக்குது. சில பேர் போதிதர்மனுக்கு மருந்து வைத்து கொல்லப்பட்டதாகவும் கூறுவர். ஆனால் சில பேர் போதிதர்மன் சாகலை, அதுக்கு மாறாக அவரோட உடல்ல இருந்து உயிரை வெளியேற்றினார்னு சொல்கிறாங்க. தமிழர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே தமிழர் சமுதாயத்தில் பிறந்து பல வீர செயல்களை செய்த போதிதர்மனின் வாழ்க்கை வரலாறு இதே. போதிதர்மனின் புகழ் நிலைக்க செய்வோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு எதை பற்றி வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பொன்னான நேரங்களை எங்களுக்காக செலவழித்ததில் நன்றி. தேங்க்யூ.